அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னம் மட்டுமல்ல, அற்புதமான ஒரு நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான். மாயன் மயனை தொடர்ந்து பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கை தீபம் எரிய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயனில் ஒரு அருமையான நிகழ்வு. சின்ன குழந்தையிலிருந்து இன்றைய காலகட்டம் வரை என் வாழ்வு ஆன்மீக பாதையை நோக்கி நகர்ந்தது. அந்த ஆன்மீக பாதையை நோக்கி நான் சொல்லும்போது முதல்லாம் எனக்கு இந்த வரி தாங்க வரும். ஆதிசங்கர பகவத் பாதார், ஒரு தாய் ஒரே குழந்தை தாங்க, ஒரே பிள்ளை, ஏக புதல்வன். அந்த ஒரு புதல்வனை பெற்ற பொழுதும் கூட அந்த குழந்தை மேலே தான் அவளுக்கு கண். அந்த உலகமே அந்த தாய்க்கு அந்த குழந்தை சொல்கின்றது, அம்மா நான் சந்நியாசம் பெற விரும்புகின்றேன். வாழ்ந்து மடிகின்ற ஒரு காலத்தில் இல்லாமல் நிலையான ஒரு வாழ்வு அனுமதித்த தாய் தருவாளா? கலங்கி போகின்றாள், திகைத்து போகின்றாள், நடுங்கி போகின்றாள் ஆரியாம்பிகை. அவள் சொல்கின்றாள், மகனே இந்த இளம் வயதில் நீ சந்நியாசம் பெற வேண்டும் என்று கூறிய பொழுது ஒரு நிகழ்வை நடத்தி காட்டுகின்றார். அந்த இக்கட்டான சூழ்நிலையை அந்த தாய் அந்த குழந்தைக்கு சந்நியாசம் தருகின்றாள். அது சொல்கின்றது, அந்த குழந்தை கவலைப்படாதே தாய், உன்னுடைய அந்திம காலத்தில் நான் எங்கு இருந்தாலும் உன்னை தேடி ஓடி வருவேன் என்ற நம்பிக்கையை தந்துவிட்டு நகர்கின்றது. ஒரு அற்புதம். ஆதிசங்கரன் காலடிப்பட்ட ஒவ்வொரு இடமுமே ஆன்மீகம் துளிர்த்தது, ஆன்மீகம் தளர்த்தது. அப்படிப்பட்ட ஒரு தான் என் வாழ்வை பொறுத்தவரை இந்த உலகத்தின் நிலையாமையை நான் என்றோ உணர்ந்து கொண்டேன். காரணம், அதை உணர்த்தியது இந்த பாடல் தான். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் இறைவனை நோக்கி நகரும் பொழுது நாம் எதுக்காக இறைவனை நோக்கி நகர்கிறோம்? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தானே. துன்பம் வரும் பொழுது, துயரம் வரும் பொழுது, சில இழப்புகளை சந்திக்கும் பொழுது மனிதன் மனம் இறைவனை நாடுகிறது. அற்புதமாக சொல்லுவாங்க, அற்புதமாக ஒரு ஞானி சொல்வார், பலகீனமான மனம் சந்நியாசத்தை துறவை நாடும் என்று சொல்வார்கள். மனம் பலகீனம் இல்லாமல் பலம் வாய்ந்ததாக அமைந்து விட்டாலே போதும், எதிர்த்து போராடி விடலாம். ஆனால் சில நேரத்தில் எதிர்த்து எவ்வளவுதான் போராடினாலும் அந்த நிலையை அடைவதில்லை. பிறப்பிலேயே ஒரு மனிதன் கருவிலேயே அமைந்தால் மட்டுமே இந்த சந்நியாச யோகம் சித்திக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஆதிசங்கர பகவத்பாதன் நடந்து வருகின்ற ஒரு இடத்திலே ஒரு மாணவன் படிக்கின்றான், மனனம் செய்கின்றான். வேதங்களையும் வேத உபநிஷத்துக்களையும் அவன் மனப்பாடம் செய்கின்றான். அவர் சொல்கின்றார், சிரித்து கொண்டு நகர்கின்றார். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு. நீ செய்கின்ற மனனம், நீ செய்தியே இது ஒருடைய அந்திம காலத்தில் எந்த விதத்திலாவது துணை வருமா? நீ படிக்கின்ற பாடம் யாரோ சொன்னதை, எப்பொழுதோ சொன்னதை நீ மனப்பாடம் செய்வதனால் உனக்கு என்ன வந்துவிடப் போகிறது? உள் அர்த்தம் தெரியாமல் நாம் படிப்பதோ வாசிப்பதோ நினைப்பதோ, அதாவது அதை எரிகின்ற அந்த நெருப்பு இல்லையா, அந்த சாம்பல் ஹோமகுண்டத்தில் சாம்பலில் நெய் ஊற்றுவதைப் போலத்தான் சொல்கின்றாருங்க. ஒரு அருமையான வரிங்க. நான் கவலைப்படும் பொழுதெல்லாம், கண்ணீர் சிந்தும் பொழுதுமெல்லாம், இறைவனை நோக்கி நகர்பொழுதுமெல்லாம் என் மனம் உணவுக்கும் இந்த பாடலைத்தான். பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சன் ஹிதே காலே நகி நகி ரஷதி டுக்ரிஞ் அரணே. நீ மனப்படைப்பானை பண்ணுகின்றாயே. இந்த பாடமாகட்டும், இந்த வேதமாகட்டும் உன்னுடைய அந்திம காலத்துக்கு துணை வருமா? வாழுகின்ற காலத்தையே நாராயணனை நோக்கி நகர்ந்து விடு. உள்ளன்போடு செய். நீ படித்த பாடமோ கற்ற கல்வியோ உன்னை நாராயணனை நோக்கி நகர்த்தி விட. அதைத்தான் சொல்வார் கவியரசர். பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகழை பாடிடுக மூடமதியே, பாடுவதில் தீர்ந்துவிடும் படிபாவம் அத்தனையும் கண்ணனவன் சொன்ன வழியே. கண்ணன் சொன்னான், கீதையில் சொன்னானே, அது நீங்கிவிடும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். படிப்பதால் மட்டுமே, வேதங்களை படிப்பதால் மட்டுமே, புராணங்களை படிப்பதை மட்டுமே, யாரோ எழுதியதை நாம் மனப்பாடம் செய்வது, அந்த இறைவன் முன் சொல்லி 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 நிற்பதை விட உணர்தல் வேண்டும். அதைத்தான் கவியரசர் சொல்வாருங்க. பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகளை பாடிடுக மூடமதியே, பாடுவதில் தீர்ந்துவிடும் பழிபாவம் அர்த்தனையும் பரந்தாமன் சொன்ன வழியே. கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கானே, அவனை நினைப்பதால் மட்டும்தான் இறைவனை நோக்கி நகர வேண்டும். அது மட்டும் அவர் சொல்லலைங்க. இந்த வாழ்வின் நிலையாமையும் மனம், மண் பெண் பொன், இந்த மூன்றை நோக்கியுமே நகர்கின்றது.
முடிவில் அந்த மூன்றையும் நோக்கி நகர்ந்து முடிவிலே பிடி சாம்பலாகின்றது, அல்லது அந்த மண்ணுக்கு உரமாகின்றது. அதையும் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் சொல்கின்றார். பஜகோவிந்தத்தை பொறுத்தவரைக்கும் 3 தாங்க. அந்த 3 முக்கியமான நிகழ்வுகள். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி அடரே சயனம், இகசம் சாரே பகுதுஸ்தாரே ருக்பயா யாரே பாகி முராரே அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, திரும்ப திரும்ப ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து பிறந்து எத்தனை ஜென்மமாக கழிப்பது, அந்த வாழ்வு ஒரு வாழ்வா? ஆக வாழுகின்ற காலத்தில் திரும்பவும் ஒரு பிறவியே வேண்டாம். நாராயணா, ஒரு திருவடியை விட ஒரு எந்த வேண்டும், அது வைகுண்டமாக இருக்கலாம், கைலாயமாக இருக்கலாம், ஏதாவது இருந்தாலும் போதும். அந்த திரும்ப திரும்ப பிறக்கின்ற இந்த வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தரமாட்டாயா என்று ஏங்குகின்ற ஒரு அற்புதமான வரி. அதைத்தான் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர் பகவத் ஒரு மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது, ஒரு உண்மையான துறவு நிலையை நோக்கி நகரும் பொழுது, இது அவன் வாழ்வைக்கு மிகப்பெரிய ஒரு அதை விட இன்னொன்று சொல்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் பக்தி என்பது ஒரு வேடமாகவே போய்விட்டது. தாம் முழுவதையும் கற்றுவிட்டோம், இறைவனை காட்டுவதற்கு நாம் தான் ஒரு அத்தாட்சி என்றெல்லாம் சிலர் பேசுகின்றார். ஒருவர் சூழ்நிலையின் காரணமாக எல்லாம் இருந்தும் அதை உதறி தள்ளிவிட்டு ஆன்மீகத்தை நோக்கி நடக்கின்றார். குறிப்பாக அவர் வைணவத்தை நோக்கி நகர்கின்றார். சைவத்தில் தொடங்கி வைணவத்தை நோக்கி நடக்கின்ற அவர் சூழ்நிலையின் காரணமாக இறையருள்னால அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றது, சந்நியாச யோகம் கிடைக்கின்றது, திரிதண்டம் கிடைக்கின்றது. அந்த நிலையில் அவர் வரும்பொழுது ஏற்கனவே ஒரு திரிதண்டியை சந்திக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல அற்புதமாக அவர் பேச்சை நம்பி அவர் செல்கின்றார். அவரை நோக்கி போகும்பொழுது அவர் பார்த்த பார்வை என்னென்னா, அவர் ஒரு வைணவர். ஒரு வைணவத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? ஒரு வைணவத்தின் அழகே இன்னொரு வைணவனை சகோதரனாக, நண்பனாக, அவனே நாராயணுடைய வடிவமாகத்தான் ஏற்றுக்கொள்வது இயற்கை. ஆனால் அவர் வடிவம் வேண்டுமானால் வைணவமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வை ஒரு கொடூரமாக இருந்தது. நாம் கொடுக்க மறுத்த அந்த திரிதண்டத்தை இவன் எங்கோ பெற்றுவிட்டானே என்று அவர் அந்த மனிதனை, தன்னை நோக்கி வந்தவனை, ஒரு விருந்தாளி பகைவனாக இருந்தாலும் கூட தன் வீடு நோக்கி வந்துவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்வதும் அன்பை காட்டுவதும் இயற்கை தானே. ஆனாலும் அவருடைய முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது. பொறாமை. ஒரு சன்னியாசிக்கு, ஒரு துறவிக்கு, குறிப்பாக வைணவத்தில் ராமானுஜர் என்ற ஒரு திருவிளக்கு, என்னுடைய அனுபவத்தில் ராமானுஜர் என்ற ஒரு திருவிளக்கு இன்றைக்கும் சொல்கிறாங்க. ராமானுஜரினுடைய திருவடியை நோக்கி தான் நம் மனம் நகர்கின்றது. குருவில்லாமல் எதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. சொல்வார்கள், தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் போனாலும் குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். அங்கு நிற்கின்றார், அவர் கடும் சொற்களை வீசுகின்றார். ஏன்னா தவறு செய்து விட்டாலும் கூட அந்த தவறை திருத்தி அவரை நிறுத்துவது தானே வைணவம். ராமானுஜனுடைய கரங்களும் ஆகட்டும், திருவடியாகட்டும், எத்தனை பேரை கலங்கி நின்றவர்களை எல்லாம் உய்வித்தது. உய்வதற்கு ஒரே வழி அந்த ராமானுஜனுடைய திருவடி தானே. அதுதானே எங்களுடைய வேத மந்திரம். அதை தானே நாங்கள் இதயத்தில் சுமக்கின்றோம். அங்கு நிற்கின்றார், கலங்கி நிற்கின்றார். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது என்று சொற்களை வீசுகின்றார். மனம் வேதனைப்படுகின்ற ஒரு நிகழ்வை தருகின்றார். ஏதோ வைணவத்திற்கு இவர்தான் ஒரு அத்தாரிட்டி போலவும், வைணவத்தின் முழு வைணவத்தையும் ஒரே கரைத்து குடித்தது போலவும் அவர் பேசுவதை கேட்டு கண் கலங்கி விட்டார். என்ன செய்வது? அந்த சூழ்நிலை அமைதியாக இருந்து விட்டார். உனக்கு என்ன தெரியும்? ஆழ்வார்களை பற்றி என்ன தெரியும்? ஏதோ ஒரு 3 ஆழ்வார்களை பற்றி சொல் என்றெல்லாம் பேசுகின்றார். ஆழ்வார்களை தெரிந்து கொள்ள வேண்டியதே இல்லை, நாராயணனை தெரிந்து கொண்டாலே போதும். அப்போதாங்க எனக்கு இந்த நேரத்தில் இந்த பஜகோவிந்தம், இந்த நிலை இது என்னை நோக்கி நகர்ந்தது. அதாவது சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஐடிலே நாம் உண்டி லுஞ்சித கேசகா காஷாயம் வர பகுகுருதையே வேஷகா பஞ்சயன் நபிமி ந பஞ்சயதி மூட உதர நிமித்தம் பகுக்ருத வேஷகா. வேடம் தரிப்பதுவாலோ, சடாமுடி வளர்ப்பதாலோ, மொட்டை அடைத்துக் கொள்வதாலோ, மத சின்னங்களை அணிவித்துக் கொள்வதாலோ ஒருவன் குருவாகிவிட முடியாது, இறைவனை நோக்கி நகர்ந்து விட முடியாது. ஒருவன் தன்னை நோக்கி வருகின்றான், ஒரு வைணவத்தை வளர்க்க வேண்டும், வைணவத்தை எல்லோரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற மனம் உடையவன் அரவணைத்துக் கொள்வான். தவறு செய்யாதவன் யார் இருக்கின்றான்? மன ரீதியாக, உடல் ரீதியாக ஏதோ நோக்கி நகர்வன் அவனை அரவணைத்து அன்பு செலுத்தி உட்கார வைத்து ஒரு அற்புதம் விளைவித்தார் என்றால் அது குரு ஸ்தானத்துக்குரியது. ஒரு உண்மையாக வைணவனாக இருந்திருப்பினார். அவர் கண்களில் இருந்து ஆறாக கண்ணீர் பெருகியது. அந்த இடத்தை விட்டு அவர் நகர்கின்றார். நகர்ந்து அவர் வந்து சென்று நின்ற இடம் என்று பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஆலயம் தாங்க. ராமானுஜர் பிறந்த இடம், அவர் மூச்சு காற்று நடமாடிய இடம் தான் ஸ்ரீபெரும்புதூர்.
அங்கு வந்து நிற்கின்றார். அங்கு ஒரு அருமையான ஒரு வைணவ ஆச்சாரியாரை சந்திக்கின்றார். என்னப்பா முகத்தில் ஒரே கவலையாக இருக்கா, என்ன விஷயம், கையில் என்ன திரிதண்டம் வச்சிருக்கியா? ஆமாம் சுவாமி, கவலைப்படாதே, எத்தனையோ சோதனைகளும் வேதைகளும் வார்த்தைகளும் கூட சொல் அம்புகளாகத்தான் உன்னை தாக்கும், பயந்து விடாதே, நடுங்கி விடாதே, கண்ணீர் வரக்கூடாது. ஒரு சன்னியாசிக்கும் ஒரு வைணவனுக்கும் கண்ணீர் வரக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது போ, உள்ள போ, ராமானுஜர் இருக்கின்றார், நாராயணன் இருக்கின்றார், நம்பிக்கையோடு நகர்ந்து விடுகின்ற அவர் கொடுத்த நம்பிக்கை அதுதானே வாழ்க்கைங்க. ஆதிசங்கர பகவத்பாதாரை பொறுத்த வரைக்கும் பஜகோவிந்தத்தின் மூலமாக அற்புதமாக சொன்னார். வெறும் வேடங்களால் மட்டுமே ஒருவன் ஆகிவிட முடியாது, ஒரு துறவை ஆகி முடியாது, ஒரு சன்னியாசி ஆகிவிட முடியாது. எத்தனையோ வேதனைகள் சோதனைகளை கடந்து நாராயணனை நோக்கி நகர்ந்தவர்களை என்ன இருக்குங்க, என்ன இருக்கின்றது? எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாத இது இறை அருளால் ஒரு வேடன் கண்ணப்பன் சிவனை நோக்கி நகர்ந்தார். 64 நாயன்மார்கள் ஒருவர் தர வந்தாங்க. எங்கோ பிறந்து வளர்ந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதன். நான் அந்த ராமானுஜருக்கே குருவாக மாறினார் அல்லவா. ராமானுஜரை பொறுத்தவரைக்கும் ஜாதி மதங்களை கடந்த ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். மலையேறி சொல்கின்றார், அனைவரும் சொல்லுங்கள், உய்வதற்கு ஒரு வழியை சொல்லுகின்றேன், சொல்லுங்கள் நாராயணா நாராயணா என்று சொல்கின்றார். எத்தனை பேர்கள் சொன்னார்கள், எத்தனை பேர்கள் வைகுந்தத்தை நோக்கி நகர்ந்தார்கள். குரு வருகின்றார், பாவி மகா பாவி, நான் ரகசியமாக சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை உலகம் முழுவதும் சொல்லிவிட்டாயே, நீ நரகம் புகுவாய் என்று சொல்லிய பொழுது, நான் ஒருவன் நரகம் புகுந்தாலும் இத்தனை பேரும் நாராயணன் நாமத்தை சொல்லி வைகுண்டம் செல்கின்றார் என்று கூறி கட்டி பிடித்துக் கொள்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சீடனா அந்த நிலையில் அவர் இருப்பார் என்று நம்பிதான் அவர் சென்றார். ஆனாலும் அவமானமும் வேதனையும் காயங்களோடு அனுப்பி அவரை நினைத்து பார்க்கிற பொழுது அடுத்த ஜென்மத்திலாவது அவர் ஒரு உண்மையான வைணவனாக பிறக்க வேண்டும், ஒரு உண்மையான நாராயண பக்தராக இருக்க வேண்டும். ஒரு ராமானுஜரை இதயத்தில் இருத்தினால் மட்டும் போராது, வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. காரணம் இந்த 3 தான். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், அந்த வார்த்தையை பாருங்களேன். பஜகோவிந்தம் மூடமதே சம்பிராப்தே சன்ஹிதே காலே நகி நகி ரக்ஷதி ருக்ரிஞ்சு கரணே. ஆக நீங்கள் படித்த வேதங்களோ நீங்கள் நிகழ்த்த நிகழ்வுகளோ எந்த விதத்திலும் நாராயணன் நெருங்கிவிடாது. தூய்மையான அன்பு தாங்க, தூய்மையான ஒரு பக்தி தான் அந்த இறைவனை நோக்கி நகரும் என்பதற்கு எனக்கு ஒரு வாழ்வுடையாக ஆன்மீகத்தை நோக்கி அடித்திட ஒவ்வொருவரையும் சொல்கின்றேன். அது ஆணாயினும் பெண்ணாயினும் யாராயினும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். 4 திசையிலிருந்து காயப்படுத்தக்கூடிய மனரீதியாக உடல் ரீதியாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு வரத்தான் செய்யும். கலங்கி விடாதீர்கள். உய்வதற்கு ஒரே வழி ராமானுஜருடைய திருவடி தான். உய்வதற்கு ஒரே வழி ராமானுஜருடைய திருவடி தான். உய்வதற்கு ஒரே வழி ராமானுஜருடைய திருவடி தான். கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ ஒரு மூலையிலிருந்து ராமானுஜர் மறைந்து விடவில்லை. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் அங்கு தோண்டியது. நான் நடந்து வருகின்ற பொழுது, ராமானுஜரே நீங்கள் திரும்பவும் ஒரு முறை வரமாட்டீர்களா, இந்த வைணவம் தடைக்க செய்ய மாட்டீர்களா, இதில் இருக்கின்ற வேறுபாடுகளை களைய மாட்டீர்களா என்று கலங்கின்றி நிற்கின்ற ஒரு நிலைதான். வருவார், நம்பிக்கைங்க. இந்த ராமானுஜர் இந்த பூமிக்கு திரும்பவும் வருவார், நம்மை நல்வழிப்படுத்துவார். அந்த நம்பிக்கையை நாம் ஏற்றி வைக்கின்றோம் அல்லவா, அந்த சுடர், அந்த நாராயணன் என்ற சுடர், அந்த குருவாகிய சுடர் அந்த நம்பிக்கையை தரும்.